குட்டி மீன் அதோட அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதோட பேரு டோரி. டோரி ரொம்ப துருதுருன்னு இருக்கும், விளையாட்டுத்தனமானதும் கூட. ஏன் ஆர்வக்கோளாறுனே சொல்லலாம். டெய்லி ஏதாவது புதுசு புதுசா எடுத்துட்டு வந்து, அம்மா இன்னைக்கு நான் இதை கண்டுபிடிச்சேன், அம்மா இதுக்கு பேர் என்ன, அம்மா இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் காலையில இப்படிதான் தண்ணியோட மேற்பரப்புல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி அதோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அதை எடுக்கலான்னு வேக வேகமா போச்சு. பாறைக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல், நில்லு, எங்க போற? சட்டன்னு நின்னு திரும்பி பார்த்துச்சு. பார்த்தா ஒரு பெரிய வயதான மீன். அட பிராமம்மா, நீங்களா? நானே பயந்துட்டேன். அங்க மேல ஏதோ ஜொலிக்குதுல, அதை போய் எடுத்துட்டு வரலான்னு போனேன். அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அதுல உள்ள ஆபத்து என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அதை எடுக்கிறேன்னு போற. அது என்னன்னு தெரியுமா? மேல நின்று மீனவன் நம்மளை பிடிக்கிறதுக்காக போட்ட தூண்டில். அதை போய் எடுக்க போனேன்னா உன் உயிருக்கே ஆபத்தா முடியும். சோ, அப்படியே மாமா, நல்ல வேலைக்கு சொன்னீங்க. இல்லைன்னா பெரிய ஆபத்துல போய் மாட்டிருப்பேன். எல்லாத்தையும் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு புரியுது. அதுக்காக அதுல உள்ள ஆபத்து என்ன அப்படிங்கறதையும் நம்ம ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்கணும். என்னோட தப்பா உணர்ந்துட்டேன் மாமா. இனிமேல் இப்படி தப்பு செய்ய மாட்டேன். இனிமேல் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுல ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அதை செயல்படுத்தினேன். நான் தான் உங்க டோரி. நீங்களும் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க. பெரியவங்களோட அறிவுரையும் கேளுங்க.